அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ரை பேன் தமிழ்ல வாயில வச்சதும் வெண்ணெய் மாதிரி பஞ்சா கரைஞ்சு ஓடுற பேக்கரி ஸ்டைல் கம கமக்கும் ரோஸ் நான் கதாய் வீட்லயே ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பிஸ்கெட் செய்யறது பெரிய வித்தையெல்லாம் இல்ல மக்களே. அவன் இல்லனாலும் பரவாயில்ல, கடாயிலேயே அசால்ட்டா செஞ்சு தட்ட காலி பண்ணிடலாம். சரி வாங்களேன், டக்குன்னு வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுல அரை கப் நல்ல பவுடர் பண்ணின சீனி சேர்த்து, இது கூடவே அரை கப் கெட்டியான நெய் சேர்த்துக்கோங்க மக்களே. இப்போ ஒரு விஸ்க் வச்சு நல்லா கிரீமியா வெண்மையா வர்ற வரைக்கும் அடிச்சு எடுத்துக்கோங்க மக்களே. அப்பதான் நம்ம நான்கதாய் பஞ்சு மாதிரி சாஃப்டா வரும். இப்போ இதுக்கு மேல ஒரு சல்லடையை வச்சு ஒரு கப் மைதா மாவு, முறுமுறுப்புக்காக 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, வாசனைக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் அந்த ஸ்வீட்டை தூக்கி கொடுக்க 2 சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா சலிச்சு உள்ள இறக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சலிச்ச மாவோட முறுமுறுப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் காய்ந்த ரோஜா இதழ்கள், அப்புறம் அந்த ரோஸ் வாசனையை அள்ளி கொடுக்க 1/4 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க மக்களே. கூடவே பேக்கரி லுக் கொடுக்க 1/4 கப் காய்ந்த தேங்காய் துருவல், டெசிகேட்டட் கோகனட் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியோ பாலோ எதுவுமே ஊத்தாம அந்த நெய் ஈரத்திலே கையால மெதுவா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு ஒன்னு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் ரொம்ப உதிரியா இருந்தா மட்டும் லேசா 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிசைஞ்ச மாவுல இருந்து சின்ன சின்ன உருண்டையா எடுத்து லேசா தட்டி பிஸ்கட் போல தேவையான சைஸ் அச்சுகளை வச்சு கட் பண்ணிக்கோங்க மக்களே. இப்போ ஒரு தட்டுல நெய் தடவி இந்த 4 தாயை இடைவெளி விட்டு அடுக்கிடுங்க. முன்கூட்டியே சூடு பண்ணின கடாயில தட்டை வச்சு மூடி மிதமான தீயில 15 இருந்து 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா அப்பாடா, வீடே ரோஸ் வாசனையில கமக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
அப்படியே சூடு ஆறினதும் எடுத்து ஒரு கடி கடிச்சிங்கன்னா மேல முறுமுறுன்னு உள்ள ரோஸ் ஃப்ளேவரோட வெண்ணெய் மாதிரி கரைஞ்சோடும் மக்களே. மதியம் சாப்பாட்டுக்கு அப்புறமோ இல்ல சாயங்காலம் டீ குடிக்கும் போதோ இதை வச்சு சாப்பிட்டா 4 பிஸ்கெட் சாப்பிடுற இடத்துல பிஸ்கெட் டப்பாவே காலியாகிடும். அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தது போதும், உடனே நெய்யையும் மைதாவையும் எடுத்து வச்சு ரோஸ் நான் கதாய் செய்ய ஆரம்பிங்க. செஞ்சு பார்த்துட்டு பிஸ்கெட் தட்டு காலியாச்சா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க ஸ்வீட் பிரியர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த சூப்பர் ரெசிபியோட சந்திக்கிறேன். டாடா, பை பாய். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.